विन्तनोतु नितरामितरानपेक्षम् इन्द्रिद्वयम् निगमशाकिशिखाप्रवालम् हैरम्बम् अम्बुरुहडम्बरचौर्यनिघ्नम् विघ्नाद्रिभेदशतधार दुरन्दरम् नः. ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம ததோ பரத சத்ருக்னோ குஷத்வஜ நியோகதः மண்டவி ஸ்ருதகீர்த்திபியாம் மாண்டவி ஸ்ருதகீர்த்திபியாம் அபூதாம் கிரகமேதினோ. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ரெஸ்பெக்டிவ்லி ராமர் சீதையை பண்ணிட்டார், லக்ஷ்மணர் வந்து ஊர்மிலையை பண்ணிட்டார், பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் மாண்டவி ஸ்ருதகீர்த்தின்னுட்டு குஷத்வஜன்னுட்டு தசரதனுடைய பிரதர், அவரோட பொண்கள் 2 பேர் மாண்டவி ஸ்ருதகீர்த்தி. அவர் வந்து ரெஸ்பெக்டிவ்லி பரதனுக்கும் சத்ருகுணனுக்கும் கொடுத்தா. மாண்டவி வந்து பரதனை பண்ணிண்டா, ஸ்ருதகீர்த்தி வந்து சத்ருக்னனை கல்யாணம் பண்ணிட்டா. இதுதான் இதோட போன கிளாஸ் நிறுத்தினோம் இல்லையா? மேல படிங்க. படிங்க. अत दशरथः स्वतनयैः सह कृतविवाहैः विदेहेभ्यः प्रतिनिवर्तमानो सर्वत समय संवर्त समय समुजृम्बित संवर्त समय समुजृम्बित हुतबहु दुस्सहरोषम् उतवः दुस्सहरोषम् भीषण दुर्वार पराक्रमम् क्षत्रवर्ग गर्व संवर्कश परश्वत धाराधीन रुधिर धारा कल्पित पितृतर्पणम् तर्पवतां क्रेशः उग्र प्रतापिनं तपः समुचित वल्कल वसानम् अपि वासनावशात् தப்பா இருக்கு கரெக்டா படிக்கிறேன். வாசனாவசாத் அனதி பரிமுஷித யுத்த க்ஷத்ரம் மத்திய மார்க்கம் பார்கவம் முனிம் ராமம் அத்ராக்ஷித். ஆமா. சோ தசரதா ராமம் அத்ராக்ஷித், அதான் மெயின் சென்டென்ஸ். தசரதர்வானவர் ராமரை பார்த்தார். இது எந்த ராமர் அப்படின்னா, தசரத ராமர் இல்ல, பார்கவ ராமர், பரசுராமரை பார்த்தார். சோ இப்ப வந்து கல்யாணம் ஆகி திரும்பி போயின்னு இருக்கார். போற வழியில வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து பரசுராமரை பார்க்கிறார். அதுதான் வந்து மெயின் சென்டென்ஸ் அங்க. சரியா? சோ அத பிறகு தசரதரானவர் கிருத விவாஹைஹி ஸ்வதனயைஹி சஹ. ஸோ வந்து செய்யப்பட்ட கல்யாணம், அந்த கல்யாணத்தினால் யாருக்கு செய்யப்பட்ட கல்யாணம் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கு. ஸோ கிருத விவாஹைஹி ஸ்வதனயைஹி சஹ, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யப்பட்ட கல்யாணத்தினால் பிரதிநிவர்த்தமானக, அந்த மிதிலா தேசத்திலேருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கார், டுவர்ட்ஸ் அயோத்தியாவுக்கு போயிட்டு இருக்கார். எங்கேந்து அப்படின்னா விதேகேபியக பிரதிநிவர்த்தமானக, அந்த விதேக தேசத்திலேருந்து திருப்பி வந்து கொண்டிருக்கின்ற. ஸோ அத பிறகு தசரதா ஸ்வதனயைஹி சஹ, ஸ்வதனயைஹிக்கு அட்ஜெக்டிவ் வந்து கிருத விவாஹைஹி. சரியா? சோ கிருதம் விவாகம் ஏபியக தைஹி, செய்யப்பட்ட கல்யாணம் யாருக்கோ அவர்கள் அப்படின்னுட்டு இட் கோஸ் ஆஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் தனயைஹி, ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னர்களுக்கு போறது. அவளோடு கூற விதேகேபியக பிரதிநிவர்த்தமானக, விதேக தேசத்திலேருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற தசரதா. சோ இந்த பிரதிநிவர்த்தமானகிறது ரிட்டர்ன் அர்த்தம். இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் தசரதா. சரியா? சம்வர்த்த சமய சம்ருஜ், அப்படிப்பட்ட தசரதா மத்திய மார்க்கம் பார்கவம் முனிம் ராமம் அத்ராக்ஷி. சரியா? மத்திய மார்க்கத்துல ஆன் த வேல பார்கவம்னு பேர் உள்ள அந்த முனியை, முனிம் ராமம் முனிம் அத்ராக்ஷி, அவரை பார்த்தார். சரியா? சோ இப்ப இந்த த்விதியா விபக்தியில வர்றது அத்தனையும் இந்த பார்கவம்க்கு அட்ஜெக்டிவா போகிறது. அவ்வளவுதான் இங்க விஷயமே. ஓகேவா? சோ என்ன, எப்படிப்பட்ட அந்த பார்கவம் அப்படின்னா, சம்வர்த்த சமய சமுஜ்ரும்பித
உதவக துஸ்ஸக ரோஷம். ஸோ சம்வர்த்தம் அப்படின்னா சம்வர்த்தக அப்படின்னா பிரளய காலம்னு அர்த்தம். ஸோ பிரளய காலே சமுஜ்ரம்பிதா ரொம்ப பிரச்சண்டதாம் கதக யஹ உதவக. உதவகனா உதம் வகதி இதி உதவக அக்னி. அக்னிக்கு உதபுக்குன்னு பேரு, உதவகம்னு பேரு இல்லையா? ஸோ வந்து சம்வர்த்த காலே அந்த பிரளய காலே சமுஜ்ரம்பிதக ரொம்ப பிரச்சண்டதாம் ரொம்ப ஒரு தீவிரத்தன்மையை கதக அடைந்த யஹ உதவக அந்த அனலக தத்வது துஸ்ஸக. எப்படி அக்னியே இன் ஜெனரல் தாங்க முடியாது, அது பிரளய காலத்துல இன்னும் கொழுந்து விட்டு எரிகிற அக்னிங்கிறது துஸ்ஸகம். அது வந்து இட் இஸ் வெரி துக்கேன சோடும் சக்கியா இல்லையா? சோ சோடும் அசக்கியகான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ரோஷக குரோதக எஸ்ய தம். சோ வந்து சம்வர்த்த சமயே அப்படின்னு சொல்லும்போது சம்வர்த்த சமயக அப்படின்னா பிரளய காலகன்னு அர்த்தம். சோ பிரளய காலே அப்படின்னா சம்வர்த்த சமயே அந்த பிரளய காலத்துல என்ன அப்படின்னா உங்களுக்கு சம்வர்த்த சமயே சமுஜ்ரும்பிதா யஹ உதவஹ தத்வது துஸ்ஸஹ ரோஷக யஸ்ய சஹ தம் அப்படின்னு கொண்டு அந்த பரசுராமருக்கு அக்னி அந்த அட்ஜெக்டிவை கொண்டு போய் சேர்த்துடணும். புரியுறதா? சோ பிரளய காலத்துல ஜாஜ்வல்யமாக கொழுந்து விட்டு எரிகின்ற எந்த ஒரு பிரளயகால அக்னியை போல அக்னிவத் அந்த உதவகவத் துஸ்ஸக சோடும் அசக்கிய ரோஷக. அப்படிப்பட்ட கோபம் யாருக்கோ அவர். பரசுராமர், துர்வாசர், விஸ்வாமித்ரர் ஆல் ஃபால்ஸ் இன் தி சேம் ரோ இல்லையா? அப்புறம் பீஷண துர்வார அவருக்கு வந்து என்ன அப்படின்னா ரோஷம். அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பீஷண துர்வார பராக்கிரமம். ஸோ பீஷணம் அப்படின்னா பயங்கரம்னு அர்த்தம். துர்வாரகா அப்படின்னா நிவாரயித்தும் தாண்ட முடியாது ஆர் ஸ்டாப் பண்ண முடியாது, அந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ண முடியாத பராக்கிரமம். ஸோ பீஷணா துர்வாரகா பராக்கிரமஹா எஸ்ய சஹ தம் பயங்கரமான தாண்ட முடியாத ஒரு பராக்கிரமம் யாருக்கோ அவர் அப்படின்னுட்டு கொண்டு போய் அந்த முனிவுக்கு பார்கவம்க்கு அட்ஜெக்டிவா வரும். அதுக்கு அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா க்ஷத்ர வர்க்க கர்வ சர்வம் கஷ பரஸ்வத தாரா தாராதீன ருதிர தாரா கல்பித பித்ருதர்ப்பணம். ஸோ க்ஷத்ரவர்க்கசிய அப்படின்னா க்ஷத்ரிய சமூகங்களுடைய என்ன ஒரு கர்வம் ஒரு அகங்காரம் இருக்குமோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி க்ஷத்ரவர்க்க சர்வம் கஷ சமூலத்தக ஒரு நாசம் பண்ணக்கூடிய யா பரஸ்வதாரா அந்த பரஸ்வத தாரா அப்படின்னு சொல்லும்போது பரசோகோ அந்த என்ன அப்படின்னா பரஸ்வதா அப்படின்னா பரசுகு தஸ்ய தாரானா அதனுடைய தீக்ஷ்ணமான அக்ரபாகம். அந்த அக்ரபாக தயா அந்த அக்ரபாகையா என்னது கல்பிதம் அனுஷ்டிதம் பித்ரு தர்ப்பணம் ஏன அந்த அந்த க்ஷத்ரவர்க்க கர்வ சர்வம் கஷ பரஸ்வத தாரா அதுக்கு அதீனமாக என்ன அப்படின்னா தத் ஆயத்தா என்ன அப்படின்னா தயா நிஷ்பாதிதா யா அந்த பரசுவனுடைய அக்ரபாகத்தினால வெள்ளி கொண்டு வந்த ஒரு ருதிர தாரா, ருதிரம்னா ரத்தத்தினுடைய தாரா, அந்த தாரையா கல்பிதம் பித்ரு தர்ப்பணம் ஏன சக தம். புரியுறதா? திருப்பி சொல்லிட்டா க்ஷத்ரவர்க்கா அப்படின்னு சொல்லும்பொழுது க்ஷத்ரியானாம் சமூகா க்ஷத்ராணாம் வர்க்கா க்ஷத்ரவர்க்கா. ஸோ அந்த க்ஷத்ரிய வர்க்கசிய யோ கர்வகான்னு சொல்லும்பொழுது ஒரு சௌரியம் அகங்காரம் எல்லாம் அதனுடைய சர்வங்கஷா சாக்கல்யேன விநாசகா கம்ப்ளீட்டா ரூட்லேருந்து அழிச்சார் யாருன்னா பரசுராமர். அந்த க்ஷத்ரியர்களுடைய வர்க்கத்தினுடைய அந்த கார்த்த வீரிய அர்ஜுனனை தான் அவர் வந்து அழிச்சார். 21,000 தடவை வந்து பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா? க்ஷத்ரியர்கள் வதம் வந்து அவ்வளோ தடவை வந்து பண்ணார். தெர் இஸ் நோ கவுண்ட் ஆஃப் எத்தனை க்ஷத்ரியர்களை கொண்டாங்கிறதெல்லாம் இல்லை. சரியா? ஸோ க்ஷத்ரவர்க்கசிய அந்த க்ஷத்ரிய சமூகசிய யஹ கர்வஹ அகங்காரஹ தஸ்ய சங்கர்ஷண அப்படின்னா கம்ப்ளீட் சாக்கல்யேன விநாசகா யஹ பரஸ்வதன்னு சொல்லும்போது பரசோகோ அந்த தாரா அந்த தீக்ஷ்ண அக்ரபாக தஸ்யாக அதீனா அதுக்கு அதீனமாக இருக்கின்ற
அதீனா தயா பிரவாகிதா இத்தியர்த்தः. அதாவது அந்த பரசுனுடைய அக்ரபாகத்தினால வெட்டப்பட்டதுனால அதிலிருந்து பொழிந்த அந்த ருதிரதாரையா கல்பிதம் பித்ரு தர்ப்பணம் ஏன சக. சரியா இருக்கா? புரியுறதா? ஆ ஜி ஆ இந்த சர்வங்கஷா வரைக்கும் அது புரிஞ்சிருத்தோம். இந்த பரஸ்வதையும் இதையும் சமாசால எப்படி சேர்ப்போம்? க்ஷத்ர வர்க்கத்தினுடைய கர்வம் சர்வத்தையும்னு அது வரைக்கும் ஆ புரிஞ்சிருத்தோம். ஆ சர்வங்க அப்ப இந்த பரஸ்வத தாரா அதுவும் தனியா யஹ புரிஞ்சுட்டு. யஹ பரஸ்வதஹான்னு வந்துரும். ஓ சி சரி. க்ஷத்ரிய வர்க்கஸ்ய யோ கர்வः க்ஷத்ரிய ம் வர்க்க கர்வः க்ஷத்ரிய வர்க்க கர்வஸ்ய सर्वङ्कषः यः परश्वतः तस्य परश्वतस्य धारा 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 धारया धारायाः अधीना அந்த அதீனையா அந்த பிரவாகிதையா யார் ருதிரதாரா அதனால சோனிதா அதனால கல்பிதம் அனுஷ்டிதம் பித்ரு தர்ப்பணம் ஏன சகத்தம். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் தாரா வந்து அந்த அசிதாரா விரதம்னு முன்னாடி படிச்சோமே நம்ம ஒரு ஆமா சுபாஷ் ஆமா 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 இல்ல. அப்ப இங்க யமக்கமா வேற அர்த்தத்துல தாரா தாரா வேற வேறையா வந்திருக்கு பாருங்கல்ல. ஆமா பரஸ்வத தாரா. ஆமா ஆமா அது அக்ரபாகத்துக்கு ஒண்ணு, இன்னொன்னு ருதிர தாரா. அந்த தாரா தாரான்னு வந்திருக்கு யமகம் இங்க. சரியா இருக்கா? ஆ சதான். சோ க்ஷத்ர வர்க்க கர்வ சர்வங்கஷ பரஸ்வத தாரா அதீன ருதிர தாரா கல்பித பித்ரு தர்ப்பணம் ஏன சக தம். சரியா? அப்புறம் தர்ப்பவதாம் அக்ரேசரம் உக்ர பிரதாபினம். சோ தர்ப்பவதாம், சோ தர்ப்பத்தோட இருக்கின்றவர்களுக்கு அவர்களுக்குள்ள சௌரியாதி ஜனித கர்வா தத்வதாம் அக்ரேசரம் அக்ரகண்யம் ஆதி கர்வ உத்ததம் உக்ர பிரதாபினம் பிரச்சண்ட பிரதாபசாலினம். அப்படிப்பட்ட அந்த திருப்பி இது கோஸ் இஸ் an adjective for விஸ்வாமித்ரர். சரியா? அவர் வந்து எப்படி அப்படின்னா அவர் வந்து தர்ப்பவதாம் அக்ரேசரம். அப்புறம் தர்ப்பவதாம் அக்ரேசரம் அப்படின்னா யார் வந்து முன்னிலையில இருக்காளோ அரகண்டா இருக்கிறவாளுக்குள்ள டியூ டு தேர் ஸ்ட்ரென்த் உக்ரதாபினம் ரொம்ப வந்து உக்ரமான ஒரு பிரதாபினம் பிரதாபத்தோட ஒரு ஸ்பிளண்டரோட இருக்கின்ற அவரை என்ன அப்படின்னா தர்ப்பவதாம் அக்ரேசரம் உக்ரதாபினம் உக்ர பிரதாபினம் தபஸ் சமுச்சித வல்கல வசனமபி வாசனாவசாத் ஆனதி பரிமுஷித யுத்த ஸ்ரத்தம் மத்தியே மார்க்கம் பார்கவம் முனிம் ராமம் அத்ராக்ஷித். ஸோ தர்ப்பவதாம் அக்ரேசரம்னு சொல்லும்போது திமிர் பிடிச்சவருங்கிற அர்த்தம் இல்லை. அவருக்கு வந்து பலவிதமான நல்ல சௌரியாதி குணங்கள் இருக்கு. ஸோ அந்த வந்து தனக்கு அது இருக்குன்னு நினைக்கிறவருக்குள்ள அக்ரேசர் சிரேஷ்டனாக இருக்கின்றார். உக்ர பிரதாபியா இருக்கார். பிரதாபா அஸ்ய அஸ்தி இதி பிரதாபி இல்லையா? பிரதாபி பிரதாபினௌ பிரதாபினஹ பிரதாபினம். ஸோ உக்ர பிரதாபினம் அப்படின்னா நல்ல உக்ரமான ஒரு பிரச்சண்ட பிரதாபசாலினம். அதுக்கப்புறம் தபஸ் சமுச்சித வல்கல வசானம் அபி. ஸோ தபஸுக்கு உச்சிதமான வல்கலத்தை வசானம்னா வஸ்திரமாக போட்டுக்கொண்டிருந்த பொழுதிலும் கூட தபஸ் பண்ணும்பொழுது அவ வந்து பார்வதி பாக்குறோம் இல்லையா, எல்லாத்தையும் அரண்மனையில போட்டு இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் விட்டுட்டு சாதாரண ஒரு வல்கலத்தை தரிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி தபக சமுச்சிதம் அப்படின்னா தபஸுக்கு உச்சிதமான வல்கல வசானம் அப்படி அந்த வல்கலத்தை அவரை போட்டு இருந்தா கூட வாசனா வசாத்து அப்படின்னா பிராக்தன சம்ஸ்கார வசாத்து க்ஷத்ரியாயாம் ஜாதத்வாத்து அந்த க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்ததுனால அந்த வாசனாவசாத்து என்ன அப்படின்னா ஆனதி பரிமுஷித யுத்த ஸ்ரத்தம் அப்படின்னா ந அத்தியந்தம் பரிமுஷிதா அபகதா யுத்த ஸ்ரத்தா. அதாவது சமரத்துல போர்ல இருக்கின்ற ஸ்ரத்தாங்கிறது இங்க ஃபெய்த்துன்னு அர்த்தம் இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆதரக. புரியுறதா? வாசனாவசாத்து தன்னுடைய வாசனா பலத்தினால அனதி பரிமுஷித யுத்த ஸ்ரத்தம் அப்படின்னா ந அத்தியந்தம் பரிமுஷிதம்னா அபகதம்னு அர்த்தம். ந அபகதா யுத்த ஸ்ரத்தா எஸ்ய தம் யாருக்கு வந்து அந்த யுத்தத்துல யுத்தே யா ஸ்ரத்தா யுத்த ஸ்ரத்தா. சரியா? ந பரி ந சொல்றது ந பரிமுஷிதா யுத்த ஸ்ரத்தா எஸ்ய தம் யார் ஒருத்தரால அந்த யுத்த ஸ்ரத்தாவானது விடப்படவில்லையோ அப்படிப்பட்ட அவரை
புரியுறதா? சோ தபஸ் சமுச்சித வல்கல வசானமபி தபஸுக்கு உச்சிதமான வல்கலத்தை அவர் தரிச்சுட்டு இருந்தா கூட வாசனாவசாத்து முன்னாடி வந்து அந்த வாசனாங்கிறது பலவதி வாசனா அப்படின்னுவா. அந்த வாசனாங்கிறது தான் நம்ம கட்டுப்படுத்தணும். வாசனையை கட்டுப்பட்டதான் நமக்கு வந்து மேன்மையாகும்வார். அந்த வாசனாவசாது முன்னாடி க்ஷத்ரிய தர்மத்தை கடைபிடிச்சுட்டு இருந்ததுனால அனதி பரிபூஷித யுத்தஸ்ரத்தம் மத்தியே மார்க்கம் பார்கவம் முனிம் ராமம் அத்ராக்ஷி தசரதா. சரியா இருக்கா? அடுத்தது படிங்கோ. அப்ராக்ஷீச்ச அப்ராக்ஷ அப்ராக்ஷீச்ச தத் நிரீக்ஷணாदेव प्रक्षीण हर्षे अपि ஹர்ஷோபி महर्षिभिः सह ஹர்ஷோபி हर्षोऽपि ம், हर्षोऽपि महर्षिभिः सह विधाय सर्पयाम् आर्यशील சபர்யாம் कुशलमिति अपरयाम् சபர்யாம் ஆரியசீலः குஷலம் இதி. அப்ராக்ஷீத் ச தன்னிரீக்ஷணாதேவ பிரக்ஷீணஹர்ஷோபி மகர்ஷிபிः சக விதாய சபர்யாம் ஆரியசீலः குஷலம் இதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா அப்ராக்ஷீத் ச வந்து என்னன்னா பரசுராமரை பார்த்ததுக்கு அப்புறம் தத்து நிரீக்ஷணாதேவ பிரக்ஷீண ஹர்ஷா தசரதனுக்கு அட்ஜெக்டிவ். பிரக்ஷீணஹ ஹர்ஷா எஸ்ய சகா. யாருக்கு வந்து சந்தோஷங்கிறதே வேடித்தோ, ஐயோ இவர் வந்துட்டாரே இப்ப என்ன பண்ண போறாரோ அப்படின்னு பரசுராமஸ்ய நிரீக்ஷணாத் தர்ஷனாதேவ பிரக்ஷீண ஹர்ஷः அப்படின்னா விகத ஆனந்தः. பிரக்ஷீணः ஹர்ஷः எஸ்ய சக. இருந்தாலும் சரியா தன் நிரீக்ஷணாதேவ பிரக்ஷீண ஹர்ஷோபி அந்த மாதிரி இருந்தாலும் மகர்ஷிபிகி சக அங்க இருக்கிற வசிஷ்டர் முதலிய ரிஷிகளோடு சேர்ந்து சபர்யாம்னா பூஜான்னு அர்த்தம். சபர்யாம் விதாய சபர்யாம் அந்த பூஜையை அவருக்கு என்ன விதிவத்து என்ன சத்காரம் பண்ணணுமோ அதையெல்லாம் விதாய கிருத்வா ஆரியசீல குஷலம் அபிகுஷலம் அப்படின்னுட்டு விசாரிக்கிற. புரியுறதா? அப்புறம் மேல ஜி ஆரியசீலன்னுட்டு பரசுராமரை கூப்பிடுறாரா? ஆமா ஆரியசீல அபிகுஷலம். நீங்க வந்து இதுவா இருக்கேளா, சௌகரியமா இருக்கேளா? अत दशरथवाणीं ताम् अशृण्वन् प्रसन्नां भृगुपतिः इदं मूचे प्रक्षितं பிரஸ்ருதம் रामभद्रम् अवजिगमिषुरासं जीर्णचापात् कीर्तेः अविदित परशोस्त्रे तोर्मतं कार्मुके अस्मिन्. தோர்மதம் இல்ல தோர்மகம் மதம் தோஹோ மதம். சரியா? சோ அத தசரதவாணீம் தாம் அஸ்ருண்வன் பிரசன்னாம் பிருகுபதிः இதம் ஊச்சே பிரஸ்ருதம் ராமபத்ரம் அவஜிகமிஷுஹு ஆசம் ஜீர்ணசாபாத்த கீர்த்தேः ஆவிதித பரசோஹோ தே தோர்மதம் கார்முகே அஸ்மின். அதாவது ஒன்றும் இல்லை, இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா தசரதர் என்ன சொல்றாரோ அதை காதலியே வாங்கிக்காம இந்த பிருகுபதியானவர் என்ன பண்ணார், சாட்சாத் யாரோட நமக்கு டீலிங்னா ராமரோட. ஸோ வந்து நீ வந்து ஜீர்ண சாப்பாத்து அது வந்து ரொம்ப பழசா போயிடுச்சு. அந்த சாப்பத்தை வந்து நீ அதை உடைச்சதுனால பங்கம் பண்ணதுனால ஜீர்ண சாப்ப ஆத்த கீர்த்தி அப்படின்னா ஆத்தா கீர்த்தி. சரியா? லப்தான்னு அர்த்தம். ஆத்தா கீர்த்தி அடையப்பட்ட கீர்த்தியோட இருந்தாலும் என்னுடைய இந்த அவிதித பரசோகோ தோஹோ அந்த அவிதித பரசோகோங்கிறது தோஹோக்கு அட்ஜெக்டிவா போறது. உன்னுடைய 2 தோளும் வந்து என்ன அப்படின்னா உன் தோளானது அவிதித பரசோகோ என்னுடைய பரசுவனுடைய விஷயத்தை பத்தி தெரியாது. அதனால அஸ்மின் கார்முகே உன்னுடைய பராக்கிரமத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது தான் ஸ்லோகார்த்தம். புரியுறதா? அத பிறகு தாம் பிரசன்னாம் தசரதவாணீம் அஸ்ருண்வன். அவர் பாவம் கேட்கிறாரோனோ சபர்யாம் ஆரியசீல அபிகுஷலம்னு கேட்கிறார். அந்த தாம் பிரசன்னாம் அந்த ஒரு பிரசாத குணயுக்தாம்னு அர்த்தம். அப்படி இருக்கின்ற ரொம்ப மதுரமாக இருக்கின்ற அந்த தசரதவாணியை அஸ்ருண்வன்னு அப்படின்னா அநாகர்ணையன்னு அதை கேட்காமையே இந்த பிருகுபதி பரசுராமக பிரஸ்ருதம் ராமம் இதம் ஊஜே. ஸோ பிரஸ்ருதம் அப்படின்னா பரசுராமஸ்ய பிராமணத்துவேன தம் பிரதி வினீதம் ராமபத்ரம். பிரஸ்ருதம்னா வினீதம்னு அர்த்தம். ரொம்ப வினீதமாக இருக்கின்ற ராமபத்ரனை இதம் ஊஜை. புரியுதா? ஸோ பிருகுபதி
ராமபத்ரம் ஊச்சே, அதான் மெயின் சென்டென்ஸ். எப்படிப்பட்ட பிருகுபதிஹி அஸ்ருண்வன்னு, கேட்காத அந்த பிருகுபதிஹி, எதை கேட்காத, தசரதவாணி. தசரதவாணிங்கிறது எப்படி இருக்கு, பிரசன்னாம் தசரதவாணி. சோ தாம் பிரசன்னாம் தசரதவாணிம் பிருகுபதிஹி அஸ்ருண்வன்னு ராமபத்ரம் இதம் ஊச்சே. அந்த ராமபத்ரருக்கு அட்ஜெக்டிவ் பிரசுரிதம். பிரசுரிதம் ராமபத்ரம் இதம் ஊச்சே, இதை கூறினார். என்ன அப்படின்னா, அவிதித பரசோஹோ ஜீர்ண சாபகீர்த்தேஹே தே தோர்மதம் அஸ்மின் கார்முகே ஆவஜீகமிஷுஹு ஆசம். ஸோ நான் வந்து என்ன அப்படின்னா, அவிதித பரசோஹோ. ஸோ இந்த, அதாவது ஜீர்ணஹா அப்படின்னா பழமையானதுன்னு அர்த்தம். ஓல்டுங்கிறதுக்கும் ஜீரணத்துக்கு தான் யூஸ் பண்ணோம். அது என்னது, ஒரு இது வரணுமே, கலத்திர விபரமே ஜகத்து ஜீர்ண ஜீர்ணாரண்யம் ஜகத்து. உத்தரராமச்சரித்திரத்துல ராமருடைய வாக்கியம். இப்போ கலத்திரம் ஒய்ஃப் இல்லை அப்படின்னா, ரெஸ்பெக்ட் ஸ்பௌஸ் இல்லை அப்படின்னா, அந்த அவளுக்கு வந்து இந்த உலகமானது ஒரு ஒரு பழைய காடு மாதிரி ஆயிடுமா, அங்க யாரும் இருக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு இடம். ஜகத் ஜீர்ணாரண்யம் கலத்திர விபரமேன்னுட்டு பவபூதியினுடைய வாக்கியம் உத்தரராமச்சரித்திரத்துல. ராமர சீதையை பிரிஞ்சு இருக்கிற ராமரனுடைய வாக்கியம் யார்கிட்ட, லவகுஷால பார்த்து சொல்றார். ஸோ அந்த மாதிரி இங்க என்ன, ஜீர்ணகா அப்படின்னா புராணக, ரொம்ப பழமையாக்கப்பட்ட. பழமையாகனா அது வந்து எங்களுடைய குலத்துல வந்து ஓஹோன்னு இருக்கிற ஒரு ராஜா தேவராத்தே அந்த இவர் கொடுத்தார். அவர் பேர் என்ன, கௌஷிகா. கௌஷிகாங்கிறது இந்திரன்னு சொன்னேன். அந்த இந்திரன் கிட்ட இருந்து இந்த தேவராத்தன்கிற ஒரு ராஜா கிட்ட வந்து அதை நான் பொக்கிஷமா சீதையனோட கல்யாணத்துக்கோசரம் சேர்த்து வச்சேன் அப்படின்னு தசரதர் முன்னாடி, ஜனகர் முன்னாடி சொல்றாரோனோ. ஸோ அதை வந்து இவர் ரிப்பீட் பண்றார். நீ ஜீர்ண சாப்ப ஆத்த கீர்த்தேகே, அப்படி சாப்பாத்த கீர்த்தேகே அப்படின்னு சொல்லும்பொழுது ஜீர்ணக ரொம்ப பழமையானதும், ஜீர்ணகா சாப்பகா ஜீர்ண சாப்பகா அது சிவனுடைய தனுசு. ஸோ அதை தத்து பஜ்ஜன, அது பஞ்சனேன, அதை உடைக்கிறதுனால ஆத்தா கீர்த்திஹி ஏன சக தஸ்ய தோஹோ, தோஹோக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ அதனால் அடையப்பட்ட கீர்த்தி ஆனது எதுக்கோ அது, புரியுறதா? ஸோ ஜீர்ண சாப்ப ஆத்த கீர்த்தேகேன்னு சொல்லும்பொழுது ஜீர்ணகா சாப்பகா ஜீர்ண சாப்பகா, ஆத்தா கீர்த்திஹி ஆத்த கீர்த்திஹி, புரியுறதா? ஜீர்ண சாப்பேன ஆத்தா கீர்த்திஹி ஏன சக தஸ்ய அந்த தோஹோ, சரியா? ந விதிதः அவிதித பரசோஹோ, ந விதிதः அறியப்படாத, பரசுஹு அப்படின்னா என்னுடைய இந்த பரசு இருக்கு பாரு, ஆக்ஸ் இருக்கு பாரு, அந்த மதிய பரசு பிரபாவக ஏன தஸ்ய தே ராமஸ்ய தோஹோ மதம், அந்த புஜதர்ப்பமானது அஸ்மின் இந்த மதியே காமுகே, அஸ்மின்னா இங்க அப்படின்னு, இங்கன்னா யாரோடது, என்னுடைய இந்த கார்முகே இந்த தனுஷி, இந்த தனுசுல அவஜிகமிஷுஹு அவகந்தும் ஞாத்தும் இச்சுஹு அகம் அபவம், நான் ஆனேன். நான் என்னவாக ஆனேன் அப்படின்னா, நீ வந்து நன்னா உடைச்சிருக்க, ஆனா உன்னுடைய தோர் மதம், உன்னுடைய தோளுடைய பராக்கிரமத்தை நான் எதுல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அஸ்மின் கார்முகே இந்த கார்முகத்துல அவஜிகமிஷுஹு ஞாத்தும் இச்சுஹு அகம் ஆசம், நான் இருக்கிறேன், புரியுறதா? சோ இங்க பாருங்க, அவிதித பரசோஹோ ஜீர்ண சாபகீர்த்தேஹே தே தோர் மதம், அங்க கொண்டு போய் சேர்க்கணும். தே தோஹோ, உன்னுடைய அந்த தோஹோ, அந்த புஜங்களினுடைய அந்த, அது எப்படி இருக்குன்னா, அந்த புஜங்களுக்கு அவிதித பரசோஹோ ந விதிதம் பரசுஹு ஏன சக தஸ்ய. அப்புறம் ஜீர்ண சாப கீர்த்தேஹே ஜீர்ணச்ச சாபச்ச ஜீர்ண சாபக, புரியுறதா? சோ ஜீர்ண சாபேன ஆத்தா ஆத்தா கீர்த்தி. இங்க ஒரு இது விட்டுட்டேன், இருங்க. இந்த உபாத்த வித்யான்னு அந்த துரியால கூட பார்த்திருக்கோமே. ஆமா ஆமா ஆமா, அதான். சோ ஆத்தா கீர்த்திஹி ஏன சக தஸ்யதே தோஹோ மதம், அதனுடைய அந்த கர்வத்தை நான் அஸ்மின் கார்முகே அவஜிகமிஷுஹு ஆசம். ஸ்டேட்ல எல்லாம் வின் பண்ணிட்டா, நேஷனல்ஸ்ல என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாலும் அந்த மாதிரி தான் அது. அத தசரத வாணியும் தாம் அஸ்ருண்வன்னு பிரசன்னாம், ஒரு நிமிஷம், பிரசன்னாம் பிருகுபதிः இதம் ஊஜே பிரஸ்ருதம் ராமபத்ரம் அவஜிகமிஷுஹு ஆசம் ஜீர்ணஜாபாத்த கீர்த்தேஹே அவிதித பரசோஹோ தே தோர் மதம் கார்முகே அஸ்மின். அதுக்கப்புறம் சொல்லுங்க.
கேளுங்க மாலினிஜி, நான் அப்புறம் கேக்குறேன். சரி. இங்க அவதித்து பரஷோகம் என்ன கனெக்ஷன் இல்ல? என்னுடைய பரசுவனுடைய ஸ்ட்ரென்த் உனக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி பரசுவனுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு இருக்கிற என்னுடைய இந்த கார்முகம், அதாவது பரசுவியே நான் தான் வச்சுட்டு இருக்கேன், இது பரசுராம தனுசும் என்னோடதுதான் அப்படின்னு சொல்றேன். இது என்னோட டவுட் என்னன்னா, தோஹோங்கிறது ஷஷ்டி த்விவச்சனமா ஏகவச்சனமா? ஏகவச்சனமா தான் இருக்கும். சரி, ஏகவச்சனமா தான். ஏன்னா தோள்களின்னு வரது ரெண்டு தஸ்யன்னு தோல் போடுவேன். தோல் ரெண்டு தோல்னு வராதா? இங்க வந்து தோஹோ மதம்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இட் இஸ் ஷகாராந்த புல்லிங்க புஜகாங்கிற அர்த்தம். தோஹோ தோஷௌ தோஷா. ஸோ வந்து தோஷா தோஷ்ணஹ தோஷ்ணோஹோ தோஷ்ணாம், இல்லைன்னா தோஷக தோஷோஹோ தோஷாம்னு வரும் சஷ்டி. ஸோ இங்க இடத்துல நீங்க வந்து எப்படி சொல்லிக்கணும் அப்படின்னா, அவிதித பரசோஹோ தே ஜீர்ண சாப ஆத்தகீர்த்தேஹே தே தோஷ்ணஹ மதம் அஸ்மின் கார்முகே அவஜிகமிஷுகோன்னு சொல்லிக்கணும். சரியா இருக்கா? சரியா இருக்கா? கிளியரா இருக்கா? எஸ் மேம். தோஷஹ தோஷ்ணஹ மதம்க்கு பதில் தோஷ்ணோஹோன்னுட்டு த்விவச்சனத்துல சொல்லிட்டேன்னா சரியா போயிடும். ஸோ தோர் மதம்ங்கிறது உங்களுக்கு சமஸ்த பதத்துல இருக்கு. ஸோ இது அத்தனையுமே தேக்க போறது. நான் தோஹோன்னுட்டு அப்படியே எடுத்துனுட்டேன், சாரி. ஸோ அதான் அத தசரதவாணியும் தாம் அஸ்ருண்வன்னு பிரசன்னாம் பிருகுபதி இதம் ஊஜே பிரஸ்ரிதம் ராமபத்ரம் அவஜிகமிஷு ஆசம் ஜீர்ண சாபாத்த கீர்த்தேஹே அவதித பருஷோஹோ தே தோர்மதம் கார்முகே அஸ்மின். அதுக்கப்புறம் ஆதாய आदाय तत् सगुणम् आशु विदाय तत्र सन्धाय बाणम् अवधार्य तपो அவதாரே சாரி तपोधनत्वं तज्जीवितस्य तयमानमना मनीषी सम्भूत घोरसमरात् विररामः रामः. ஆமா. ஆதாய தத் சகுணம் ஆசு விதாய தத்ர சந்தாய பாணம் அவதாரிய தபோதனத்வம் தஜ்ஜீவிதஸ்ய தயமானமனாக மனிஷி சம்பூத கோர சமராத்து விரராம ராமஹ. ஸோ ராமர் வந்து ஃபர்தரா இவர்கிட்ட போருக்குன்னு போல. ஸோ மனிஷி அப்படின்னா விவேக சம்பன்னகன்னு அர்த்தம். யாருக்கு வந்து ஒன் ஹூ ஹேஸ் தி டிஸ்கிரிமினேட்டிங் பவர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கரெக்ட் அண்ட் ரைட் அண்ட் ராங், அவருக்கு மனிஷின்னு பேரு. ஸோ மனிஷிங்கிறது ராமருக்கு அட்ஜெக்டிவ். ஸோ மனிஷி ராமஹ தது ஆதாய, அந்த பார்கவ தனுகு அதை ஆதாய எடுத்துண்டு, ஆஷு என்ன தற்காலமேவ சகுணம் விதாய, குணம்ங்கிறது இங்க அந்த ஜியா நானு, அதுக்கு சகுணம் விதாய அதை வந்து குணத்தோட சேர்த்துட்டு அந்த அந்த நானோட அந்த தனுஷ சேர்த்துட்டு தத்ர பானம் சந்தாய அதுல பானத்தை சரம் ஆரோப்பிய தபோதனத்துவம் அவதாரிய. ஸோ தபோதனத்வேன அவத்தியத்துவம். ஸோ அவருக்கு வந்து தபஸே தனம், தபஹ ஏவ தனம் எஸ்ய சக தபோதனம். ஸோ அந்த தபோதனஸ்ய பாவகா தபோதனத்துவம். ஸோ இவர் வந்து தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிற ஒரு பிராமணர். அதனால அவதாரிய அதை புரிஞ்சுண்டு அப்படின்னா பிராமணனை கொல்லப்படாது இல்லையா? அதனால என்ன அப்படின்னா அவதாரிய விசாரிய தத்து ஜீவிதஸ்ய, அந்த பரசுராமரனுடைய ஜீவனஸ்ய தயமானமனாக ஒரு தயாலு ஹிருதய சன்னு ராமஹ சம்பூத கோர சமராத்து விரராம. ஸோ சம்பூதः கோரः கோரः சமரः கோரசமரः சம்பூதः கோரசமரः சம்பூத கோரசமரः தஸ்மாத் கோரசமராத் ராமஹ விரராம. தயமான மனாகாங்கிறது ராமருக்கு அட்ஜெக்டிவ். ஸோ மனசுங்கிறது புல்லிங்கத்துல வந்திருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு பிரதமா விபக்தி ஏகவச்சனமே தயமான மனாகா. சரியா இருக்கா? ஸோ மனிஷி ராமஹ ரொம்ப விவேக புத்தியுடைய ராமரானவர் தத்து ஆதாய தத்து தனுகு தத்து பரசுராமஸ்ய தனுகு ஆதாய ஆஷு வேகமாக சகுணம் விதாய அதை வந்து குணத்தோட சேர்த்து அந்த ஜாவோட சேர்த்துட்டு தத்ர பானம் சந்தாய அதுக்கு சரத்தை வந்து சேர்க்கிறார், சேர்த்துட்டு தபோதனத்துவம் அவதாரிய. ஓஹோ இவர் ஒரு பெரிய தபஸ்வி, அதனால அவத்தியத்துவம் இவரை வந்து எதுவும் பண்ணப்படாது, அட்டாக் பண்ணப்படாதுங்கிறத தெரிஞ்சுண்டு தத்து ஜீவிதஸ்ய தயவானவனாக. ஸோ அவருடைய தஸ்ய பரசுராமஸ்ய ஜீவிதஸ்ய ஜீவனஸ்ய தயமானவனாக ஒரு தயாலு ஹிருதய சன்னு ராமஹ சம்பூத கோர சமராத்து விரராம. சம்திங் a big fight is going to occur, அதுல இருந்து அதை வராம தடுத்துட்டார். விரராம அப்படின்னா நிறுத்திட்டார்.
சரியா? ஜி ஜி ஆ, ஒரே நிமிஷம். சம்பூதங்கிற இடத்துல வந்தன்னு அர்த்தமா வர போறான்னு அர்த்தமா? சமுபஸ்திதம் வருகின்ற, ரெடியா இருக்கு, அடுத்த க்ஷணம் இட் இஸ் ரெடி டு, இது சம்பூதம் உண்டாகின்றன்னு வச்சுக்கோங்க. உண்டான இல்ல, சமுபஸ்திதம் கோர சமராத்து விரகா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் மேல त्वौ उभौ त्वौ उभौ च भृगुवंश सम्भवौ चापदण्ड जमदग्नि सम्भवौ प्रह्वभावम् अवलम्ब्य केवलं राघव अर्पितगुणौ बभूवतुः। तौ उभौ च भृगुवंश संभवौ चापदण्ड जमदग्नि संभवौ பிரஹ்வபாவம் அவலம்பிய கேவலம் ராகவார்ப்பித குணௌ பபூவதுஹு. ஸோ ரெண்டு பேருமே ராகவனால அர்ப்பிதம் குணத்துக்கு பணிஞ்சு போயிட்டா. யா தனுசு வந்து தனுசுல குணத்தை ஏத்தினார் அப்படின்னா, தனுசுல அந்த நாணை ஏத்தினார், அதனால அந்த தனுசு வந்து அந்த நாணுக்கு வணங்கிட்டு, அதே மாதிரி இவருடைய ஒரு சத்காரியத்தினால வீடு எடுவில்லை தொடு போறேங்கிற மாதிரி பண்ணாம, இவர் பெரிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரியவர்னுட்டு ஃபர்தரா அவர்கிட்ட எந்த ஜகடாவும் வச்சுக்காம விட்டதுனால, அந்த குணத்தினால ஐயோ இவர் வந்து சந்தோஷம் அடைந்தார். இதான் ஸ்லோகார்த்தம். சரியா? தௌ உபௌ, அவா ரெண்டு பேரும், அதாவது அந்த அந்த தனுஷும் இருக்கட்டும், அந்த இதுவும் இருக்கட்டும், சாபமும் இருக்கட்டும், பிருகு இந்த இவரும் ரிஷியும் இருக்கட்டும், பிருகு வம்ச சம்பவம் ரெண்டு பேரும் என்ன, ஒருத்தர் வந்து பிருகுங்கிற ஒரு ரிஷியிலேருந்து அவருக்கு சம்பவம் பொறப்பு, இன்னொன்னு வந்து வம்ச சம்பவம், வம்சம்னா மூங்கில், மூங்கில்லேருந்து பொறப்பு எதுக்குன்னா அந்த தனுசுக்கு. சரியா? தௌ உபௌ பிருகுவம்ச சம்பவம் எது அது அப்படின்னா சாபதண்ட ஜமதக்னி சம்பவம். வந்து சாபதண்டம் அப்படின்னா சாபம், அதனுடைய அந்த தண்டம் அந்த கட்டை, அதுக்கப்புறம் ஜமதக்னி சம்பவம் அப்படின்னா தனுர்தண்ட பரசுராமௌ தௌ உபௌ, அவ ரெண்டு பேருமே கேவலம் பிரஹ்வபாவம் அவலம்பிய. பிரஹ்வபாவம் அப்படின்னா ஆரோபணதா பிரயுக்த நம்ரத்துவம் வினய அவனத்துவம் ச அமலம்பிய. அதாவது நாணு ஏத்தும் போது அந்த தனுசுல நாணு எப்படி ஏத்துவா, அந்த தனுசை வளர்ச்சி தான் ஏத்த முடியும். சோ அந்த குணத்தை ஏத்தும் பொழுது அது வந்து அப்படியே பிரஹ்வபாவம் அப்படின்னா வளைஞ்சி கொடுக்கறதுன்னு அர்த்தம். இவர் இடத்துல வளைஞ்சி கொடுத்தார் அப்படின்னா இவருக்கு ஒரு வினய அவனயத்துவம் ச அவலம்பிய, அதை கடைபிடித்து கொண்டு ராகவ அர்ப்பித குணௌ பபூவதுகு. சோ ராகவேன அர்ப்பிதா குணஹா, குணஹாங்கிறது தனுசுக்கு வந்து நாணு பிரத்யஞ்சா சத்வகுணச்ச, இவரை பொறுத்தவரில் அப்படி இருக்கின்ற யயோகோ தௌ ததோக்தௌ பபூவு. புரியுதா? பபூவத்து. சரியா? சோ தௌ உபௌ பிருகுவம்ச சம்பவௌ சாபதண்ட ஜமதக்னி சம்பவௌ கேவலம் பிரஹ்வபாவம் அவலம்பிய ராகவார்ப்பித குணௌ பபூவத்து. ஒன்னும் அலங்காரம் இல்லையா? இருக்கணும்ல. இல்ல, அலங்காரம் வந்து ஸ்லேஷம் டெஃபினட்டா குணபதத்துக்கு. இங்க குணம்ங்கிறது உங்களுக்கு ஞானு, அங்க குணம்ங்கிறது உங்களுக்கு அவருடைய சத்வ குணம். அதுக்கப்புறம் பிரஹ்வபாவம்ங்கிறதுக்கு இங்க வளைஞ்சி கொடுக்கறது, அங்க வந்து வளைஞ்சி கொடுக்கறதுனா வினீத ஸ்வபாவம் இல்லையா? அண்டு பபூவத்துகுங்கிற ஒரு காமன் ஃபீச்சர் வந்து ரெண்டுத்துக்குமே சொல்லியிருக்கா. சோ அதனால உங்களுக்கு துல்லிய யோகிதா. சரியா? அதுவும் இருக்கு. ராகவார்ப்பித குணயுக்த பவன ரூப சமான தர்ம சம்பந்தாத்து துல்லிய யோகிதா. சரியா? ராகவார்ப்பித குணோ பபூவத்து, அதனால உங்களுக்கு துல்லிய யோகிதா. தௌ உபௌஜ பிருகுவம்ச சம்பவோ சாபதண்ட ஜமதக்னி சம்பவோ பிரஹ்வபாவம் அவலம்பிய கேவலம் ராகவார்ப்பித குணோ பபூவத்து. அடுத்தது युगपत् प्राप्त गुणयोः चाप ரொம்ப போயிட்டேன். சாரி. युगपत् प्राप्त गुणयोः चाप भार्गवं रामयोः रुजुता वक्रतापि तथार्जवम्. ஆமா, யுகபத்துனா சைமில்டேனியஸ்லி, ஒரே சமயத்துல பிராப்த குணயோகோ சாப்ப பார்கவ ராமயோகோ, இந்த பார்கவனும் சரி இந்த சாப்பமும் சரி ஒரே சமயத்துல குணத்தை அடைஞ்சது. ஏகஸ்மின் காலே ஏவ பிராப்த குணயோகோ பிராப்தா குணஹ மௌர்வி சத்வகுணச்ச யயோகோ தயோகோ சாப்ப பார்கவ ராமயோகோ
அதாவது அந்த தனுர்தண்டம் பரசுராமயோகோ ரிஜுஜா ரிஜுதா வக்ரதாம் பிராப ததா வக்ரதாச்ச ஆர்ஜவம் பிராப. ஸோ வந்து இது வந்து ரிஜுதா அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் இதுவா இருந்தது. இந்த தண்டத்துல இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸ்ங்கிறது வக்ரதாம் வளைஞ்சுடுத்து, ஒரு கௌட்டில்ய தன்மையை அடைஞ்சுடுத்து, குட்டில பாவத்தை அடைஞ்சுடுத்து. அதே மாதிரி ராமரை வந்து அட்டாக் பண்ணணும், இவன் என்ன பெரிய அப்படின்னு ஒரு வக்ரதாவோட வந்தார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு ஆர்ஜவம்னா ஒரு சாரல்யம், ஒரு சரளதா, ஒரு சாதுத்வம்ங்கிறது வந்துடுச்சு. நீதிஹி குட்டிலேஷு ஆர்ஜவம்னு சொல்றோம் இல்லையா. ரொம்ப குட்டிலமா இருக்கிறவாட்ட போய் நீ தர்மம், நீ நீதி நியாயம் நாங்க இப்படி இருக்க மாட்டேன்னு முள்ளால தானே எடுக்கணும். அந்த மாதிரிதான். அதான் வக்ரதா அப்படி ஆர்ஜவம் பிராப, வக்ரத்தன்மையோட வந்த அவர் வந்து ஒரு ஆர்ஜவ தன்மையை அடைந்துட்டார். இந்த இடத்துல கிளியர் வந்து விரோதாபாசம். ஸோ வந்து ருஜுதா வக்ரதாம் பிராப, வக்ரதா எப்படி வந்து ருஜுசா ஸ்டிஃபா இருக்கிறது எப்படி வளைஞ்சிருக்கும், வளைஞ்சிருக்கிறது எப்படி ஸ்டிஃப் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ருஜுதா வக்ரதாம் பிராபங்கிறது சாபத்துக்கு போறது, வக்ரதா அப்படி ஆர்ஜவம் பிராபங்கிற இடத்துக்கு பார்கவ ராமனுக்கு அது போறது. அண்ட் ஒரு அதிசயோக்தியும் இருக்கு. தனுர்குண பிராப்தி அனந்தர காலீனத்வே அப்படி பார்கவ குண பிராப்தேகே ஏககாலீனத்துவ பிரதிபாதனேன தத் அசம்பந்தே அப்படி சம்பந்த அபிதானம். இந்த இடத்துல அதிசயோக்தி இருக்கு உங்களுக்கு. அதான். அதுக்கப்புறம் பிராப்த குணம்ங்கிற ஒரு பதத்துக்கு வந்து சமர்த்தனம் பண்ற மாதிரி இருக்கிறது வந்து ரிஜுதா வக்ரதயோகோ, அது ரெண்டும் சொல்றதுனால உங்களுக்கு அது காவியலிங்கம்னு போட்டிருக்காரு. சரியா? இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பரஸ்பரம் ஒட்டின்னு இருக்கிறதுனால சங்கராலங்காரம் இங்க. சோ யுகவத்து பிராப்த குணயோகோ சாப பார்கவ ராமயோகோ ருஜுதா வக்ரதாம் பிராப வக்ரதாபி ததார்ஜவம். அதுக்கப்புறம் ततः ततः तत्क्षणम् अमोघेन राघवः क्षरेण भार्गवस्य स्वर्गतिं रुरोध स्थानेहि तत्. ததः பிறகு தத்க்ஷணம், அந்த க்ஷணம் அமோகேன ராகவேன. ஸோ வந்து என்ன அப்படின்னா அமோகேன ஷரேண ராகவக. சரியா? அமோகேனங்கிறது ஷரேணக்கு அப்ஜெக்டிவா போகுது. அவ்யர்த்தேன ஷரேண பானேன தத்க்ஷணம், அந்த டைம்ல பார்கவஸ்ய ஸ்வர்ககதி ஸ்வர்ககமனம் ருரோத, அவர் வந்து சொர்க்கத்துக்கு போறத அவர் நிறுத்திவிட்டார், தடுத்து விட்டார். ஸ்தானேகி தத்து. இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல, பட் வந்து அவர் சொர்க்காரோகணத்தை ராமர் நிறுத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த சென்டென்ஸ். சரியா? தத் க்ஷணம் அமோகேன ஷரேண ராகவஹ பார்கவஸ்ய ஸ்வர்ககதிம் ருரோத. ஓகேவா? மேல நூனம் ஜனேன புருஷே மகதி பிரயுக்தம் ஆகஹ பரம் ததனுரூபஃபலம் பிரசூதே கிருத்வா ரஹூத்வஹகதேஹ க்ஷணமந்தராயம் யத் பார்கவஹ பரகதேஹ விஹதிம் பிரபேதே. ஜனேன மகதி புருஷே பிரயுக்தம் ஆகஹ நூனம் பரம் தத் அனுரூப பலம் பிரசூதே யத் பார்கவஹ ரகூத்வஹகதேஹ க்ஷணம் அந்தராயம் கிருத்வா பரகதேஹே விஹதிம் பிரபேதே. ஜனேன மகதி, அதாவது ஜனேன கேனாபி ஜனேன மகதி புருஷே, ஒரு மகானுபாவர் இடத்துல அவருடைய புருஷே விஜயே பிரயுக்தம் கிருதம் ஆகஹ, அந்த புருஷனிடத்தில் பிரயுக்தம் ஆகஹனா ஒரு அபராதம், அதுக்கு வந்து தது அனுரூப பலம் பிரசூதே. ஒரு பெரிய ஒரு 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 புருஷன், மகாபுருஷன், அவரிடத்தில் பிரயோகிக்கப்படுகின்ற ஒரு ஆகஹன அபராதக, அது நூனம் பரம் தது அனுரூப பலம் பிரசூதே. நூனம் டெஃபினட்டாக, பரம் அப்படின்னா அத்தியந்தம், தது அனுரூப பலம் அந்த அபராதத்துக்கு அனுரூபமான பலத்தை பிரசூதே அப்படின்னா உண்டாக்குகிறதுன்னு அர்த்தம், ஜனயத்தின்னு அர்த்தம். எது இங்க என்ன அப்படின்னா, எது பார்கவஹ ரகூத்வஹகதேஹே க்ஷணம் அந்தராயம் கிருத்வா பரகதேஹே விஹதிம் பிரபேதே. ஸோ இந்த 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 எது எஸ்மாத் காரணாத்து பார்கவஹ, இந்த பரசுராமரானவர், ரகூத்வஹகதேஹே ரகூத்வஹஸ்ய அந்த ராமர்னுடைய கதேஹே, அந்த மிதிலாலேந்து அயோத்தியாம் பிரதி கமனஸ்ய அந்த ராமஸ்ய க்ஷணம் கியத் கொஞ்ச காலம், அந்தராயம்னா விக்னம், விக்னமாக இருந்த இந்த பரசுராமருக்கு விக்னம் கிருத்வா
பரகதேஹே பரம்னா ஸ்வர்க்கம் ஸ்வர்கலோக கமனஸ்ய விஹிதம் விஹிதம் பாதாம் பிரபேதே ஒரு பாதையை அடைஞ்சார். இவர் வந்து மிதிலையிலேருந்து அயோத்தியாவுக்கு போகிற ராமரனுடைய மார்க்கத்தை தடுத்ததுனால அதுக்கு அனுரூபமான பலத்தை அவர் பிரசூதே. என்ன பலம் அப்படின்னா இவர் வந்து சொர்க்கத்துக்கு பரகதேகே விகதிம் பிரபேதே அதுக்கு ஒரு ஹானிங்கிறது வந்துருக்கு. சரியா? விகதிம்னா பாதான்னு அர்த்தம். விகதிஹி பாதா, பாதாம் பிரபேதே அடைந்தார். ஓகேவா? கிளியரா அர்த்தாந்தரநியாசம் இங்க. விசேஷேன சாமானிய சமர்த்தனம். விசேஷ ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல போட்டுவிட்டார். ஜனேன மகதி புருஷே பிரயுக்தம் ஆகஹ நூனம் பரம் தத் அனுரூப பலம் பிரசூதே யத் பார்கவஹ ரகூத்வஹ கதேஹே க்ஷணம் அந்தராயம் கிருத்வா பரகதேஹே விகதிம் பிரபேதே. ஸோ உலகத்துல இருக்கிற சாமானிய சமர்த்தன ரூப அர்த்தாந்தர நியாசம். விசேஷேன சாமானிய சமர்த்தனம். சரியா? அதுக்கப்புறம் மேல இன்னும் கொஞ்சம் clear. अत संक्रांतया जामदग्न्य शक्ति संपदा संपन्नं पन्नग परिवृट भोग भुजाभिरामं रामं अविरलम् आलिङ्ग्य मूर्ध्न्युपाग्राय दशरथः परिकयेव परिसरन्त्या सरयू सरिता அனுவித்தாம் அயோத்தியாம் अनुवित्ताम् अयोध्यां தாரகான்னு சதாரான்னு தாரகான்னு இருக்கு. தாரகான்னா இருக்கு அங்க. தாரகான்னு சதாரான்னு தாரகான்னு தாரகான்னு சதாரான்னு 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 படிங்கோ. சாதரம் அவலோக்யந்தீனாம் பௌர புரந்திரீனாம் நீரந்திரித்த கவாக்ஷைஹி கடாக்ஷைஹி நீரந்திரீத கவாக்ஷைः கடாக்ஷைः சௌந்தர்ய வஞ்சித தாபிஞ்சைः பிஞ்சாத பத்ராயமான தவலாத பத்ரஹ பிரவிவேஷ. ஆமா. சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா ஜாமதக்னி கிட்ட வந்து இவர் இந்த மாதிரி பண்ணதுனால ஜாமதக்னி கிட்ட இருக்கிற சக்திங்கிற ஒரு சம்பது அப்படியே இவருடைய சரீரத்துல வந்துடுத்து. ஓ சாரி, இவருடைய சரீரத்துல அது வந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுத்து ராமரனுடைய சரீரத்துல. அப்படி இருக்கின்ற பன்னக பரிவிரட போக புஜாபிராமம் அப்படியே வந்து சாட்சாத் ஒரு பன்னகத்தினால, பன்னகம்னா சர்ப்பங்கள், அதனால பரிவிரடக சுவாமி சேஷனாக அதனுடைய தஸ்ய போக காயக சைவ புஜௌ பாகு யாருக்கோ அப்படி இருக்கின்ற அபிராமம் ரொம்ப மனோகரமாக இருக்கின்ற அந்த ராமரை விரலம் அவிரலம் ஆலிங்கிய. அவிரலம் விரலம்னா கொஞ்சம் அர்த்தம், அவிரலம்னா காடம். நன்னா ஆலிங்கனம் பண்ணிண்டு தசரதா பிரவிவேஷ என்டர் பண்ணறா. தான் அங்க மெயின் சென்டென்ஸ். ஸோ அத பிறகு சங்கராந்தையா பரசுராமரை விட்டுட்டு பரித்தியஜ்ய ராமம் பிரவிஷ்டையா ராமருக்குள்ள வந்த என்ன அப்படின்னா ஜாமதக்ஞ சக்தி சம்பதா. அந்த ஜமதக்னேகே இதம் ஜாமதக்ஞம். ஸோ அந்த பரசுராமருக்கு இருக்கின்ற அந்த சக்தி சாமர்த்தியம், அந்த சக்தேகே சம்பன்னம், அந்த சம்பத்தியா சம்பதா சம்பன்னம் யுக்தம் அதோட இருக்கின்ற, அதாவது ராமர் வந்து இவரை வெற்றி கொண்டுட்டார். அதனால சங்கராந்தம்னா அவருக்கு இருக்கிற அத்தனையும் இவருக்கு வந்துடுத்து. பரசுராமரை விட்டுட்டு பிரவிஷ்டையா இவர்கிட்ட உள்நுழைந்த எது ஜாமதக்ஞ சக்தி சம்பதா, அந்த ஜமதக்னியினுடைய சக்தி என்கின்ற ஒரு சம்பத்து, ஒரு பவர், அந்த சொத்து செல்வம், அதனால சம்பன்னம் இருந்து கொண்டு இருக்கின்ற யுக்தமாக இருக்கின்ற ராமம்க்கு இது எல்லாமே அட்ஜெக்டிவா போகுது. சங்கராந்தையா ஜாமதக்ஞ சக்தி சம்பதா சம்பன்னம் ராமம் பன்னக. ஸோ இந்த மாதிரி ஒரு சக்தி வந்ததுனால அவர் எப்படி ஆயிட்டார் அப்படின்னா பன்னக பரிவிருட போக புஜாபிராமம். பன்னகங்கள் அப்படின்னா உங்களுக்கு சர்ப்பங்கள், சர்ப்பானாம் பரிவிருடக சுவாமி சேஷனாக தஸ்ய போக காயக ச இவ. ஸோ அவன் வந்து ஆக்கிரமிச்சுண்டா எப்படி இருக்கும் அது போல இருக்கின்ற காயக ச இவ புஜௌ அது மாதிரி புஜத்தை வச்சுருக்கிற தாபியாம் புஜாபியாம் அபிராமம் ரொம்ப மனோகரமாக இருக்கின்ற ராமரை அவிரலம் ஆலிங்கிய நல்ல காடம் இருக்க கட்டிண்டு மூர்த்தினி உபாகிராய நெத்தியில வந்து முத்தமிட்டுட்டு தசரதரானவர்
பரிகயா இவ பரிசரே பரிசரந்தியா சரயு சரிதா சரிதானுவித்தாம் அயோத்தியாம் பிரவிவேஷன்னு கொண்டு போய் சேர்க்கணும். புரியுறதா? பரிகையா இவ, பரிகானா உங்களுக்கு அந்த டிச்சுன்னு சொல்லுவாளே, கொஞ்சம் வாட்டர் தங்குற இடம், மோட்டுன்னு வளரணும். சோ அந்த மாதிரி பரிகையா இவ, அந்த மோட்டு அந்த அதனால் சூழப்பட்டது போல, பரிசரந்தியா அங்க ஃப்ளோ ஆகின்னு இருக்கிற சரயு சரிதா, சரயுங்கிற ஒரு நதியினால் அனுவித்தாம் அயோத்தியாம் சூழப்பட்டதான அந்த அயோத்தியாம், அனுவித்தாம்னா வேஷ்டிதாம்னு அர்த்தம், சூழப்பட்ட அயோத்தியாம், அயோத்தியாம்னு பேருள்ள அந்த அவனுடைய தேசத்தை தாரகானு சதாரானு, தாரகாகா அப்படின்னா அவருடைய புத்திரர்கள், அவரோட புத்திரானு, அதுக்கப்புறம் அந்த புத்திரர்களோட சதாரானு, தாரைஹி சகிதானு புத்திரானுன்னு அர்த்தம். புரியுறதா? சதாரானுங்கிறது தாரகானுக்கு அட்ஜெக்டிவா போறது. சதாரானு தாரகானு வைஃப்ஸோட இருக்கின்ற அந்த பிள்ளைகளை சாதரம் அவலோகயந்தீனாம் மரியாதையோடு பார்த்து கொண்டிருக்கின்ற பௌரபுரந்திரீனாம், புரேபவாகா பௌராகா. சோ பௌரே அந்த பௌரஸ்திரீனாம்னு அர்த்தம், அந்த புறத்துல இருக்கிற ஸ்திரீகளினுடைய நீரந்திரித கவாக்ஷைஹி கடாக்ஷைஹி, ரந்திரம்னா ஓட்டை, நீரந்திரம்னா ஓட்டையே இல்லாமல் கவர் பண்ணப்பட்ட கவாக்ஷை, அதாவது அவ எல்லாரும் ஜன்னல் வழியா இவ 8 பேரையும் பாக்குறா. யார் 8 பேர்? ராமலக்ஷ்மணர் பரதர் சத்ருகுணர், அவளுடைய ரெஸ்பெக்டிவ் வைஃப்ஸ். அவ எல்லாரையும் சாதரம் அவலோகயந்தீனாம் பௌரபுரந்திரீனாம், அவர்களுடைய கட்டாட்சைஹி, அந்த கட்டாட்சங்களினால். அந்த கட்டாட்சைஹிக்கு என்ன அட்ஜெக்டிவ்? நீரந்திர கவாக்ஷம், கவாக்ஷம்னா ஜன்னல்னு அர்த்தம். நீரந்திரித கவாக்ஷம் அப்படின்னா ரந்திரம்னா ஓட்டை. அவ எல்லார் கண்ணும் அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த ஜன்னலோட ஸ்பேஸே இல்லையா, கண்ணுதான் தெரியறது பூரா, உட்பிரேக்ஷா அது, நீரந்திரித கவாக்ஷைஹி. சோ வந்து அந்த இது ஓட்டையா, ஓட்டை மூடப்பட்ட, நீரந்திரிதாக அப்படின்னா கம்ப்ளீட் ஆச்சாதிதாக, சித்ரசூன்யாகான்னு அர்த்தம். சித்ரசூன்யாக கிருதாக கவாக்ஷாக யைஹி தாதிருஷைஹி கட்டாட்சைஹி, அப்படிப்பட்ட பௌரபுரந்திரீனாம் கட்டாட்சைஹி, அந்த புறத்துல இருக்கிற ஸ்திரீகளினுடைய கண்களினால் சௌந்தர்ய தாபிச்சைஹி. சோ வந்து சௌந்தர்ய வஞ்சிதாபிச்சைஹி, சௌந்தர்யேன வஞ்சிதானி தாபிச்சானி அப்படின்னா தமாலதரு குசுமானி, அவர்களுடைய கண்களினால் வஞ்சிக்கப்பட்ட அந்த தமால விருட்சத்தினுடைய குசுமங்கள். சரியா? அப்படின்னா என்ன? இவ கண்கள் எல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு. அந்த தமால புஷ்பங்கள், தமால தரு புஷ்பங்களும் எப்படி இருக்குன்னா கருப்பா இருக்கும். ஆனா இவாளுடைய கட்டாட்சங்களினால் வின் பண்ணப்பட்ட அந்த இவா கட்டாட்சங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த தமால விருட்சங்களினுடைய புஷ்பங்கள்லாம் இட் பேல்ஸ் இன் கம்பேரிசன். ஸோ சௌந்தர்யேன வஞ்சிதானி, சௌந்தர்யத்தினால் வஞ்சிக்கப்பட்ட, தாபிச்சானி யைஹி தாதிருஷைஹி கட்டாட்சைஹி, கட்டாட்சைஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. பிஞ்ச பிச்ச தா பிச்சாதபா சி பிச்சாதப தபத்ராயமான ஆதபத்ராயமான தவலாதபத்ரா. ஸோ பிச்சாதபத்திரம் அப்படின்னா, பிச்சம்னா உங்களுக்கு ஃபெதர்ன்னு சொல்றோம் இல்லையா, மயூரத்தினுடைய அந்த பீகாக்கினுடைய ஃபெதர், அதுக்கு பிச்சம்னு சொல்றோம். அவனுடைய தவலாத பத்திரம், அந்த தசரதனுடைய வெண்குடை, தவலம்னா வெள்ளை, ஆதபத்திரம்னா வெஞ்சாமர குடை, அந்த வெஞ்சாமர குடையானது என்ன ஆயிடுத்து அப்படின்னா பிச்சாத பத்ராயமான தவலாத பத்ரா. சோ பிச்சம்ங்கிறது உங்களுக்கு வந்து அந்த மயூர வர்க்கம், அதனால நிர்மிதம் ஒரு சத்திரம் தத்துவத்து ஆயிடுதான். அதாவது இவாளுடைய கட்டாட்சங்கள் எல்லாம் கருப்பா இருக்கு. அந்த கட்டாட்சங்களுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? நீரந்திரித கவாக்ஷைஹி கட்டாட்சைஹி, அந்த கவாக்ஷங்கள்ல ஓட்டையே இல்லாமல் ஃபுல்லா ஆச்சாதித்தமாக கண்களினால் ஆக்கப்பட்ட அந்த கவாக்ஷைஹி கட்டாட்சைஹி. அதுக்கப்புறம் அந்த கட்டாட்சங்கள் எப்படி இருக்கு? சௌந்தர்ய வஞ்சித தாபிச்சைஹி. ஸோ இந்த கட்டாட்சங்களினுடைய அழகினால வஞ்சிக்கப்பட்ட அந்த தமால விருட்சங்களினுடைய புஷ்பங்கள் அது போல இருக்கின்ற கட்டாட்சைஹி. இப்படி எல்லாம் பார்க்கறதுனால கருத்து அந்த கண்ணு வந்து அந்த தவலாத பத்திரம் மேல விழும்பொழுது அந்த தவலாத பத்திரமே ஃபுல்லா கருவா போயிடுதான், பிச்சாத பத்திரமா எழுதான். பிச்சாத்திர பத்திரம் இவ பவதி இது பிச்சாத பத்ராயமானஹ. புரியுறதா? அந்த மாதிரி ஆதபத்திரம் சத்திரம் எஸ்ய சக ததோக்தா, தவலம் ஆதபத்திரம்ங்கிறது அப்படியே கருப்பா போயிடுது. புரியுறதா? இங்க வந்து தத்குண அலங்காரம் பிஞ்சாத பத்திரம் மயூர பர்ஹ நிர்மித சத்திரம்
தத் இவ ஆச்சரதி பிஞ்சாத பத்ராயமானம் தவலம் சுப்ரம் ஆதபத்ரம் சத்ரம் யஸ்ய சஹ தாதிருஷः தசரதः ஆஹ், ஆஹ், அயோத்தியாம் பிரவிவேஷ அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா இருக்கா? சோ அத சங்கிராந்தையா ஜாமதக்ஞ சக்தி சம்பதா சம்பன்னம் பன்னக பரிவிருட போக பூஜாபிராமம் ராமம் அவிரலம் ஆலிங்கிய மூர்ध्नि உபாக்ராய தசரதः பரிகயேவ பரிசரே பரிசரந்தியா சரயூ சரிதானுவித்தாம் அயோத்தியாம் தாரகான் சதாரான் சாதரம் அவலோகயந்தீனாம் பௌரபுரந்திரீணாம் நீரந்திரித கவாக்ஷைः கடாக்ஷைः சௌந்தர்ய வஞ்சித தாபிஞ்சைः பிஞ்சாத பத்ராயமான தவலாத பத்ரஹ பிரவிவேஷ. அதுக்கப்புறம் மேல இங்க வந்து லஜ்ஜாவ தத்குணாலங்காரம்னு ஒண்ணு இருக்கு. ஆதபத்ரஸ் வந்து ஸ்வசைத்திய பரித்தியாகேன கட்டாட்சத்தினுடைய நீலத்துவத்தை எடுத்து நிறுத்து. அதனால தன்னுடைய குணத்தை விட்டுட்டு இன்னொருத்தனுடைய குணத்தை எடுத்துக்கிறதுனால இது சத்குண அலங்காரம்னு ஒரு அலங்காரம் இருக்கு. சரியா? மேல அஹ், லஜ்ஜாவசாத் விஷாதஸ்மர விக்ரியாபிः அவிஷத அ- அவிஷத ம், அவிஷத விஷாதஸ்மர விக்ரியாபிः தா- தாபிः வதூபிः அதிவேலம் ஆப்த ஆப்த சௌக்கியான் அவாப்த இக்ஷ்வா சௌக்கியானு ம், அவாப்த சௌக்கியான் இக்ஷ்வாகுநாத தனயா தனயானு தனயான் பிரதமோ ரசானாம் தாருண்ய யோக சதுரः சிஷேவே. ஆமா. சோ லஜ்ஜாவசாத் அவிஷத ஸ்மர விக்ரியாபிஹி தாபிஹி வதூபிஹி அதிவேலம் அவாப்த சௌக்கியான் இக்ஷ்வாகுநாத தனயான் பிரதமோ ரசானாம் தாருண்யயோக சதுரः சிஷேவே. சோ லஜ்ஜாவசாத் சோ வெட்கத்தின் பொருட்டு அவிஷத ஸ்மர விக்ரியாபிஹி தாபிஹி வதூபிஹி அவிஷதம் அப்படின்னா ஸ்பஷ்டம் அர்த்தம். ஸ்பஷ்டம் அவிஷதாக அப்படின்னா ஸ்பஷ்டம் அப்பிரகாசிதாக. அஹ், அதாவது முக்தா வயசுல இருக்கா. சோ அப்ப வந்து அவளுடைய அந்த மதன விக்ரியாங்கிறது அவ்வளோ எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாவா இல்லையா? சோ லஜ்ஜாவசாத்து வெக்கத்தின் பொருட்டு அவிஷத ஸ்மர விக்ரியாபிகி தாபிகி வதூபிகி சோ வெளிப்படையாக தெரியாத அந்த காமச்சேஷ்டைகள் அதோடு இருக்கின்ற வதூகளினால் அந்த ஸ்திரீகளினால், அதாவது சீதா அந்த ஊர்மிளா எல்லாம் அதிவேலம் அவாப்த சௌக்கியானு அதிவேலம் அப்படின்னா சமதிகம் மிகவும் ஜாஸ்தியான அவாப்த சௌக்கியானு. சோ அவாப்தம் சௌக்கியம் யைஹி தே தானு அடையப்பட்ட சௌக்கியம் யாரோ. இது வந்து இக்ஷ்வாகுநாத தனயானுக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ இந்த மாதிரி லஜ்ஜாவசாத்து வெட்கத்தினால் அவிஷத ஸ்மர விக்ரியாபிகி தாபுகி வதூபிகி அவளோடு கூட அதிவேலம் மிகுந்த அவாப்த சௌக்கியானு அடையப்பட்ட சுகத்தோடு சதுரக அந்த 4 இக்ஷ்வாகுநாத தனயானு சத்துரகாங்கிறது துவித்தியா விபக்தி. சதுரக இக்ஷ்வாகுநாத தனயானு தாருண்ய யோக சதுரக ரசானாம் பிரதமஹ சிஷேவே. சோ தாருண்ய யோக சதுரக அப்படின்னா தாருண்ய யௌவன ஆகமேன சதுரக நிபுணக ஆனந்தப்பிரதக ரசானாம் பிரதமக எது அப்படின்னா நவரசத்துல ஃபர்ஸ்ட் எது ஸ்ருங்காரம். அந்த ஸ்ருங்காரமானது சம்போக ஸ்ருங்காரக சிஷேவே சேவித்தவான். சோ ரசானாம் பிரதமக ஸ்ருங்காரக இக்ஷ்வாகுநாத தனயானு சிஷேவே அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். புரியுறதா? சரியா இருக்கா? ரசானாம் பிரதமஹன்னு சொல்லும்போது ஸ்ருங்காரஹாஸ்ய கருண ரௌத்ர வீரங்கிறதான ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரசத்துக்குள்ள எது சிரேஷ்டம் பிரதமோ ரசகான ஸ்ருங்காரஹ. ஸோ ரசானாம் பிரதமஹ இக்ஷ்வாகுநாத தனயானு சிஷேவே. அந்த ரசானாம் பிரதமஹக்கு அட்ஜெக்டிவ் தாருண்ய யோக சதுரக. அந்த தருணாவஸ்தையில வந்து சேர்றதுக்கு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த ஸ்ருங்காரக ரசானாம் பிரதமஹ இக்ஷ்வாகுநாத தனயானு சிஷேவே. அந்த இக்ஷ்வாகுநாத தனயானுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? அதிவேலம் அவாப்த சௌக்கியானு சதுரஹா இக்ஷ்வாகுநாத தனயானு அவர்களை இந்த ரசானாம் பிரதமஹ சிஷேவே. சரியா இருக்கா?
ஸ்ருங்கார ரசம் ஆரம்பிச்சுடுத்துன்னு அர்த்தம். ஸோ வித்யா இவ த்ரயீ திருஷ்டியா தர்பபத்ராக்ரதீஹி சுதீஹி ராஜபுத்ரியா தயா ராமः பிரபேதே பிரீத்திம் உத்தமாம். தர்பபத்ர அக்ரதீஹி சுதீஹி ராமः தயா ராஜபுத்ரியா த்ரயீ திருஷ்டியா வித்யயா இவ உத்தமாம் பிரீத்திம் பிரபேதே. ஸோ வந்து குஷாகிர புத்திஹி அப்படின்னா அப்படியே ரொம்ப ஒரு சுதீஹி, ரொம்ப ஷார்ப்பா ஒரு தர்பபத்ர அக்ரதீஹி அப்படின்னா தர்பபத்திரத்தினுடைய அக்ரம் வந்து அந்த முனை எவ்வளோ ஷார்ப்பா இருக்குமோ அந்த மாதிரி ஷார்ப்பான சுதீஹி வித்வான். த்ரயீ திருஷ்டியா, அந்த த்ரயீனா அங்க வேதத்ரயம், தஸ்யாஹா திருஷ்டியா அதுல அந்த வேதத்தை பரியாலோசனம் பண்ணி அதிலேருந்து வர தத் ஜனிதையா வித்யா ஞானேன இவ எப்படி வந்து ஒரு ஒரு பிரீத்தியை அடைவாளோ அதே மாதிரி ராஜபுத்ரியா தயா சீதையா சக ராமஹ உத்தமாம் பிரீத்திம் பிரபேதே. எப்படி வந்து தர்பாக்ர தீஹி சுதீஹி ரொம்ப ஷார்ப்பா இருக்கின்ற அவர்கள் அந்த வேதத்தினுடைய அனாலிசிஸ்னால ஒரு உத்தமாம் பிரீத்திம் பிரபேதே ஒரு சிரேஷ்டமான ஒரு பிரீத்தியை அடைகிறார்களோ அதுபோல இந்த ராமரானவர் சுதீஹி ராமஹ தயா ராஜபுத்ரியா சீதையா சக உத்தமாம் பிரீத்திம் பிரபேதே. கிளியர் இங்க உபமாலங்காரம். சரியா? இதி ஸ்ரீ விதர்பராஜ விரச்சிதே சம்பூராமாயணே பாலகாண்டம் சமாப்தம். சரியா? ஒரே நிமிஷம். गच्छता दशरथेन निर्वृत्तिं भूभुजां सुलभां भुजाबलात् मातुलस्य नगरे युधाजितः स्थापितौ भरतलक्ष्मणानुजौ. ஸோ புஜாபலாத்து புஜங்களுடைய பலத்தினால பூபுஜாம் அசுலபாம் நிர்வൃத்தினா சந்தோஷம். அதாவது இங்க தசரதரை பத்தி சொல்றா. தசரதரானவர் ஒரு கச்சதா நிர்வൃத்திம் கச்சதா தசரதேன புஜாபலாது பூபுஜாம் அசுலபாம் தன்னுடைய புஜங்களினுடைய பலத்தினால மற்ற ராஜாக்களுக்கு அசுலபாம் ரொம்ப ஈஸியா அடைய முடியாத அந்த சந்தோஷத்தை கச்சதா தசரதேன சோ பிராப்தவதா அடைந்த அந்த தசரதரினால் பரத லக்ஷ்மணானுஜௌ மாதுலஸ்ய யுதாஜிதா நகரே ஸ்தாபிதௌ. ஸோ அந்த பரதனும் லக்ஷ்மணனுடைய அனுஜனான அந்த சத்ருக்னனும் மாதுலஸ்ய மாமாவினுடைய யுதாஜிதா நகரே யுதாஜித்துன்னு ஒரு நகரம் அந்த நகரே ஸ்தாபித்தோ அவ ரெண்டு பேரையும் அங்க அனுப்பிச்சார். ஸோ ஜஸ்ட் ஒரு அயோத்தியா காண்டம் ஒரு சுக்லாம்பரதம் போட்டிருக்கோம். பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லாவே படிக்கலாம். சரியா?